ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. I am Dachu. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து போடுறாங்க. தாலி பிரித்து போடுறது என்னமோ சொல்ல சொன்னாங்களே, ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. என்னம்மா தாலி பெருக்கு. தாலி தாலி பிரித்து போட போகிறோம். அது சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதான். தாலி பெருக்குன்னு தான் சொல்லுவாங்க. தாலி பெருக்குன்னு தான் சொல்லணுமா? தாலி பெருக்கு. தாலி பெருக்கு. தாலி பெருக்கி போட போறோம். தாலி பெருக்கி போட போறோம். தாலி பெருக்கி போட போறோம். அதுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் தட்டு வைக்கிறது ஜாமான்ஸ் அதெல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் சொல்லணும். இப்போ நம்ம வெளியிலலாம் போகிறோம். அந்த vlog எல்லாமே இது கூட நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமா, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே போறோம். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேமிலியில் உள்ளவங்களும் சரி, இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, ஏன் லாஸ்ட்டு நாள் வந்து தாலி பெருக்கு வச்சுருக்கிறீங்க? முன்னாடியே வச்சுருக்கலாம்ல, கடைசி நாளில் ஏன் கொண்டு போய் வச்சுருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு தேய்ம்புற எதனால் வந்துட்டு அப்படி லாஸ்ட் நாள் வச்சிங்க, இது முன்னாடியே போட்டிருக்கலாமே அப்படிலாம் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு எனக்கு இப்போயுமே போடுற தாலி பிரித்து போடுங்க அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை. எனக்கு போட வேண்டாம், அதாவது போட வேண்டாம் நான் அபசகுணமாக சொல்ல. ஏன்னா அவங்களும் ஃபாரினில் இருக்காங்களா, ஸோ நான் இங்கேருந்து தனியாக வேறு இருப்பேன். அவங்களுக்கு அது நான் சாரீ நார்மலாகவே நான் சாரீலாம் கட்டி இப்படிலாம் இருக்கப்பா அப்படின்னா அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஐயோ நம்ம பக்கத்தில் இல்லை, அது நார்மலாக எல்லாருக்குமே உள்ளது தானே. ஐயோ நம்ம பக்கத்தில் நான் பார்க்கலையே, ஃபஸ்ட்டு நீ சாரீ கட்டினா என்கிட்ட தானே காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப அது நாங்கள் 2 பேரும் இருந்து பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ அதில் வந்துட்டு இப்போ அவங்க அங்கே ஃபாரினில் இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இங்கே இருக்கேன் அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே தான் இருக்கும். அது அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2-3 வாட்டி என்கிட்டயே சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ மட்டும் தனியாக செய்றியா, உனக்கு மட்டும் செய்கிறாங்களா அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டே தான் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம், சரி அப்புறமேல் பார்த்துக்கலாம், இல்லை நான் வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயர் கழித்து இப்போ போட்டுக்கலாம், அவங்க 1 இயர் கழித்து தான் வருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டேன். ஆனால் வந்துட்டு இப்படி தாலி வந்து நம்ம நார்மலாக வெறும் தாலி மட்டும்தானே போட்டிருக்கோம், அந்த மாதிரி தனியாக போடக்கூடாது. அதுக்கு கூட வந்து துணையாக நிறையா இந்த இதெல்லாம் போடணும், ஒரு தாலியாக போடக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த தாலி பிரித்து போடலைன்னா எந்த கெட்ட விஷயம் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அது 1 வருஷத்துக்கு நம்ம எப்படி எந்த இதுவுமே அட்டன் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு நல்லது கெட்டதுக்கெலாம் போகணும் வரணும், நம்ம வெளியிலலாம் போகணும் அப்படின்னாக்கா தாலி பிரித்து போட்டிருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு நான் இப்பயுமே ஒத்துக்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம மட்டும் தனியாக பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு மட்டும் தனியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது தெரில. அதனால தான் வந்துட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இதை பிளான் பண்ணி இப்போ நம்ம கடன்னு அது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஏன் நான் ரொம்ப வளர்றேன், எனக்கே எமோஷ்னல் ஆகுற மாதிரி தெரியுது. அவங்க நம்ம இப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா நிறைய பேர் இல்லை, ஒரு 20 பேர்கிட்ட தான் வராங்களா. அதனால் நம்ம போய் சாப்பாடு எல்லாமே சொல்லிட்டோம். நான் வீட்டில் வந்து உங்களுக்கு இல்லாவரியாக பேசுகிறேன், வெளியில் பேசும்போது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. பிளாஸ்டிக்கில் பார்த்தோம் எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் அம்மா சொன்னாங்க கொடுக்குறதா கொடுக்குறோம், நம்ம சில்வர்லேயே கொடுத்துடலாம், எதுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துட்டு அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு சில்வர் பாத்திர கடைக்கு போகிறோம், என்ன வாங்கலான்ட்டு இன்னும் முடிவு பண்ணலை. ஒன்றொன்றத்தோட ரேட்டெல்லாம் கேட்டால் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஆமாம், நம்ம எவ்வளோ ஜாமானையும் துரும்பிடிக்க வச்சு வீணாக்கிட்டு இருக்கோம். ஒரு டிஃபன் பாக்ஸே அந்தந்த ரேட்டு 250 300 போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு வெறும் கரண்டி தான் வாங்குற மாதிரி இருக்குது. வாங்கின கரண்டியில் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வேறு அண்ணாண்டா பெருசு அழகாக இருக்குன்னு பெருசாக தூக்கிட்டு இருக்கிறாங்க. அது பட்ஜெட்டே இல்லை நம்மளுக்கு. அதனால் வேறு வச்சுட்டு வேறு பாருங்க. எங்கள் அம்மா வந்த வேலையை விட்டுட்டு வாளி தேடிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் வாளியே இல்லைம்மா அப்படின்னு. அந்த வீடியோவில் குக்கரில் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம்ல அன்றைக்கி சாப்பாடு, அதனால வந்து இரு நானே வாளி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா 2 வாளி போதும். இல்லை சொருவிட்டு போய்ட்டு திரும்புங்க. எல்லாத்தையும் முதல் நாள் நைட்டே இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாக்கா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கல்
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:20 ஆகுது. இந்த பையன் ஃபோன் பார்த்துட்டு படுத்துருக்கான். ஏன்னா சாயந்தரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டானா, நான் செம்ம டயர்டாக இருக்கேன். காலையிலேருந்து செம்மையாக அலைச்சல் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னாலே முடியல. எனக்கு செம்மையாக முதுகு எல்லாமே வலிக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு மருதாணி போடணும், மருதாணி இல்லைன்னா கோன் ஏதாவது கையில் போடணும், வெறும் கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு இப்போயே செம்ம டயர்டாயிடுச்சு. இதில் நான் எங்கே வந்துட்டு மருதாணி கோனு ஒரு நிமிஷம் மருதாணி கூணு இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே போட முடியாது. ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம கூட ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது. நான் சின்னதாக ஏதாவது செஞ்சாலே டயர்டாகிடுது. அது எதனால அப்படின்னு தெரில. ஆனால் காலையிலேருந்து நான் எதுவுமே பெருசாக எந்த இதுவுமே செய்யலை. வெளியில் அலைஞ்சிட்டு தான் ஜாமான் வாங்கிட்டு அலைஞ்சேன். அதுவே இவ்வளோ டயர்டாக இருக்குது. அண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தரம் வலிக்கூட்டு விழுந்துட்டாங்க. இங்கே தண்ணி ஊற்றி இருந்துச்சு. அத்தை வீடு தொடச்சிட்டு இருந்தாங்களாம். அதில் பார்த்தா கால் வச்சு விழுந்து அவங்களுக்கு வேற மசில்ஸ் வந்து பிறண்டுருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐயா அப்படி பிளாக் கலரில் அது வேற ஆயிடுச்சு. பாவம் அண்ணி படுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே நான் எங்கே போகணும், ஸ்டிக்கர் இருக்குது நல்ல வேலை அப்படி என்கிட்ட கொடுத்துருந்தா, அந்த ஸ்டிக்கரை ஒட்டி அப்படியே எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி டைமே இல்லையா, எங்காவது பண்ணிக்கிட்டு சரி பரவாயில்ல அப்படி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இல்லை என்ன செய்கிறது தெரியல. மணி போய் 12:20. இதுக்கு மேலே நான் கிளம்பி எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெருசாக கிராண்டாக எதுவுமே செய்யலை. எல்லாமே கொஞ்சம் பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரே டயத்தில் இது பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்மியாக செஞ்சு இது பண்ணிக்கலான்ட்டு. சாப்பாடுமே வந்து ஹோட்டலில் சொல்லலை. ஏன்னா ஹோட்டலில் வந்து ரைஸ்லாம் ரொம்ப பருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே அரிசியாகவே அப்படியே இருந்தது. அதனால வந்துட்டு சரி அந்த செய்வாங்கள்ல அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்கள்ல, அதுதான் வந்துட்டு அங்கே தான் சொல்லியிருக்கோம். இப்போ நார்மலாக வேறு ஃபங்க்ஷனாக நம்ம அம்மா தான் செய்வாங்க. இங்கே வீட்டுக்கிட்ட இல்லை வேறு ஏதாவது வீட்லேயே இப்போ ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்கல்ல, ஒரு 50 பேர்லேருந்து 75 பேர் வரையுமே அம்மாவும் நைனாவும் மட்டுமே சமைச்சு ஆர்டராக செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், ஸோ அவங்க இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ போய் நம்ம வெளியில் சொன்னோம். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாப்பாட்டுக்கு எல்லாமே சொல்லிட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலைல 11 மணிக்கு சாப்பாடு எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் ரிலேஷன்லாம் எல்லாருமே வந்துடுவாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும். அவங்க தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குமா? ஆமாம், ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. இன்னுமே எனக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் என்ன நான் அவங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா ஃபீல் எதுவும் பண்ணாதீங்க. சீக்கிரமாக நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. இல்லை சீக்கிரமாக இங்கே வந்துடுவீங்க. இல்லை 1 வருஷம் கழிச்சு நீங்கள் இங்கே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன்றா திருப்பி வேறு ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஃபேன் வேறு ஓடிட்டு இருக்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. நான் பேசுகிறது கரகரன்னு கேட்குது என்னன்னு தெரில. ஸோ இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ